அந்த பெண்ணெல்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, வயிற்று வலி இருந்துச்சு. இப்ப இருமல் இருந்துச்சு, எவ்வளவு குறைஞ்சிருக்கு முன்னாடி வந்ததுக்கு இப்ப அதிகம் எவ்வளவு குறைஞ்சு? கை நடுக்கும் இல்ல, சரக்கு விட்டதுனால வந்துச்சுல, அது எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சரி. வந்தப்ப எவ்வளவு இருந்துச்சு ஹீமோகுளோபின் ஞாபகம் இருக்கா? பிலிருபின் எவ்வளவு இருந்துச்சு? 13.5. சூப்பர். இப்போ நடுவில் எடுத்தோம் எவ்வளவு இருந்துச்சு? 12.1. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? நீங்க பார்க்கல, 9.7. சரியா? இது அப்படியே குறைஞ்சிடும் கிராஜுவலா. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? போனோம்னா பதில் சரக்கு அடிக்கும். கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சார். குழந்தை வச்சிருக்கீங்க, சரியா? உங்களுக்கு பொறுப்பு வேணும். முட்டை தூக்கலாம் சரக்கு அடிக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தாலும் கூட ஒத்தரையும் சேர்த்து கூடாது பொறுப்பு, புரியுதா? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிடிச்சிங்க. யார் வந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட கட்டி பார்த்தாங்க வந்து, அப்புறம் எதுக்கு சொல்லி அனுப்பிச்சு சார். அதனால இதோட விட்டுறணும். சரி, ஒரு 5 நாள் கழிச்சு வாங்க, ஃபீல்டு போய் பார்த்துட்டு, சார் விழுப்புரம் பார்த்துட்டு நான் ஃபீல்டுக்கு போயிட்டேன். சரியா? 7-8 வருஷமா குடிப்பழக்கம் இருந்ததுனால ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் வந்து ஜாண்டிஸ்னால பாதிக்கப்பட்டு ஊர்ல இருந்து வந்து இங்கே சென்னையில் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. அட்மிட் ஆன டேட் வந்து 17 ஆகஸ்ட். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க டேட் 22 ஆகஸ்ட். இச்சிகள் இருந்துச்சு, உடம்பெல்லாம் அரிப்பு, எரப்ஷன் எதுவும் அரிப்பு. இது ஒன் ஆஃப் த சிம்டம் ஆஃப் ஜாண்டிஸ். கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு, வயிறு பஸ் இருந்துச்சு, வயிறு வலி இருந்துச்சு. யூரின் வந்து ரொம்ப எல்லோ இருந்துச்சு, ஃபேஸ் எல்லோ, ஸ்கிளியராகவும் எல்லோ. ஹோமியோ மெடிசன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்க. ஸோ நம்மளோட வந்த டேட் வந்து 17/8. வந்த அன்னைக்கு டோட்டல் பிலிருபின் 13.5, 17/8. டைரக்ட் 6.4, இன்டைரக்ட் 7.1. அதுக்கப்புறமா 2 நாள் மருந்து கொடுத்துட்டு 19ஆம் தேதி ஸ்கேன் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். சாரி, பிளட் டெஸ்ட் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். பிலிருபின் 12.1, டைரக்ட் 6.1, இன்டைரக்ட் 6. இப்போ பிலிருபின் 9.7, டைரக்ட் 5, 4.7. டேட்டு 22/8. ஸோ ஜாண்டிஸ் பிகாஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ். எதுவாக இருந்தாலும் ஹோமியோ மெடிசன் மூலயமா கிராஜுவல் அந்த பிலிருபின் நார்மலைஸ் பண்ணி சிம்டமே இல்லாமல் நம்மளால பண்ண முடியும். ஸோ எங்கள் ஹோமியோ ஹாஸ்பிட்டலோட பியூட்டி என்ன அப்படின்னா 24/7 என்ன எமர்ஜென்சினாலும் அட்மிஷன் போட்டு பார்க்கக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். அதனால ஜாண்டிஸ்னால, அது முக்கியமாக ஆல்கஹால் சாப்பிட்டு ஜாண்டிஸ்னால கஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.